எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்ப நண்பர்கள், பிரஸ் மீடியா, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துக்கு வரமாட்டேன். பட் இவன் வந்து பல்பம், இவன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து நாங்கள் பல்பம் தான் கூப்பிடுவோம். அவர் பேர் பல்பம். என்னுடைய ராரான்ற ஒரு படத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு நடிச்சிருப்பான், பார்த்துருப்பீங்க. நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய கூடையே இருப்பா அப்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. குரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்போவே சொல்ல ஆடியோ லான்ச்சுக்கு, ஆனால் நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவேன் அப்படின்னா, எல்லாமே தரமான படம் தான், எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது. ஸோ இதோடைய கண்டென்ட்டை பார்த்தேன். மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மியூசிக்லேயே நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நல்ல கண்டென்ட்டாக, அந்த கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஜெயிக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. சமீபத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லாருமே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, பத்திரிகை மீடியா எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால். ஸோ ரொம்ப நிச்சயமாக வந்து இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும். அண்டு இந்த படத்தை இவருக்கு, என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். அண்டு சோனியா, ஆக்சுவலி நான் வந்து 7G ரெயின்போ காலனிலேருந்தே உங்கள் ஃபேன் தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ஃப்ரேமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே இங்கே வந்து திருமலை இருக்கிறாரு, ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண், போராளி, அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும். இங்கே ராஜா இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறையா பிரதர் இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் நம்ம வந்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்காக தானாக தான் எலெக்ஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து சினிமாவை தவிர வந்து எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதுதான் எங்களுடைய லைஃபு. ஸோ பல்பம், உன்னை பல்பனே நான் கூப்பிட்றேன். ஒரு பேர் பல்பம் தான். ஸோ நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து உன்னை நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லாத, லைஃப்னா வந்து இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டாக உனக்கு இனிமேல் வெளிச்சம் தான். அதை பற்றி நீ கவலைவே பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும், அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் வந்து உனக்கு டெஃபினட்டாக வரும்ன்றது தான் என்னுடைய ஆசை. பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே பருத்தி டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். நானும் நண்பனும் வந்து ஆக்சுவலி நானும் டைரக்ஷன் டீம் தான். எனக்கு ரிலீஸு, பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு நொடி ரயில் வந்து கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு நண்பனோட பயணத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு வந்து தேட்டருக்கு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ரிலீஸ் வரும். அடுத்தடுத்த படங்கள் பண்ண போகிறோம் எங்களோட கம்பெனி சார்பாக. அதுவும் மெயினாக இந்த மாதிரியான லைவ் நல்ல படங்களுக்கான ஒரு படைப்பு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எச்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக ரிலீஸில் நாங்கள் இருப்போன்றதில் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். நண்பனை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை சொல்லுவாப்புல. உண்மை, ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்புல. நண்பா என்ன டைம் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். தெரியும் நண்பா 2 மணி. சரி ஓகே, உங்கள் வீட்டில் யாரும் கேட்கலையா? கதவு லாக் பண்ணிட்டு நான் பார்க்க வந்துட்டேன் நண்பா. இவர் பார்க்கில் வந்துட்டு உட்காந்து தூக்கம் வரலன்னா கதை சொல்கிறதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கால எழுப்பி கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் எனக்கு இவருக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே வந்து கேட்பாங்க, நீ என்னதான் பண்ணுற, எங்களெல்லாம் மறந்துட்டு குரு கூடயே சுற்றிட்டு இருக்க. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் நானும் நண்பனும், நிறைய விஷயங்கள். நண்பன் கூடலாம் வந்து சில டைம் வெளியூர், இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணோம். போயிட்டு அங்கே இருக்கிற
முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்குள்ள போய் 2 நாள் பார்க்குறேன். டீ கடையில பார்த்தா 4 பேர் வாங்க டைரக்டர் சார்ன்றாங்க, மாமா மச்சான் பழகிட்டாரு எல்லாருக்கிட்டையும். ஆனா இன்னைக்கு தான் அவர் இப்படி பேசுற ஸ்டேஜ்ல ஏன் இன்னைக்கு இவ்வளவு நர்வஸ் ஆனான்னு தெரியல. எல்லாருக்கூடயும் ஜாலியா கனெக்ட் ஆயிருவாரு. 2வது விஷயம், இந்த படம் வந்து 25 எத்தனை படம் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் 25 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் கோதண்டன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதே விஷயத்துல நாங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லட்சு கணேஷ் அக்கா, அந்த அக்கா ஃபோன்ல தான் பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் வந்தாங்க, நேரில் பார்த்தேன். சார் அவர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் அடிக்கடி போவோம். ரொம்ப தங்கமான மனிதர். அதாவது ஒரு படம் வந்து ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு ப்ரொடியூசரும் சேரும்போது நல்லா இருக்கும், ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிழல், ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சங்கடங்கள் இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு டேட் இப்ப வரைக்கும் சரி, அவங்க 2 பேரும் அவ்வளவு அன்னோனியம். அவருக்கு தெரியாம இவர் எதுவும் பண்ண மாட்டார். ஒவ்வொன்றும் அவ்வளவு பாண்டிங்ல ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்காங்க. இதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் டேட் போடுற அன்னைக்கு குரு அடுத்த படம் ஆரம்பின்னு சொல்லி அன்னைக்கே வார்த்தை கொடுத்தாரு ப்ரொடியூசர். உண்மையிலே சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பல வெற்றி படிகளை வந்து இது மட்டுமே குருவோட லெவல் கிடையாது. இதை தாண்டி ஒன்று இருக்கு, அதை நான் நம்புறேன், ஒரு நண்பனா நம்புறேன். கண்டிப்பா வந்து இதை தாண்டி அடுத்த வருஷம் இன்னொரு படம் பெருசா ஒன்று வச்சிருக்காரு. அந்த கதை நான் உண்மையிலே நான் மிரண்டுட்டேன். பிஆர் நிதிஷ் கூட தெரியும். பருத்தி அப்படின்னாலே ஒரு அப்படி பூக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இந்த குரு சார், உங்களுடைய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பமாயிடுச்சுன்றது அர்த்தம். பருத்தி இது என்ன படம் கிடையாது, இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பட ப்ரமோஷன் அப்படின்றது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம யாரை வைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து சோனியா அகர்வால் மேடம் வந்திருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம். சோனியா அகர்வால் மேடமை பார்த்து மற்ற நடிகர்கள் கற்றுக்கணும். என்னன்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் ஏன் நாங்கள் வைக்கிறோம், ஒரு படம் தயாரித்து அந்த தயாரித்தில் வெற்றி பெறணுன்ட்டு ஒருத்தர் சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன நண்பர் திருமலை இருக்காரு, நாங்களும் என்னோட நண்பர் படம் வந்து கஜானா படம். அந்த படத்தில் யோகி பாபு சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட். அவர் வரலன்றது வந்து நான் பேசுனது வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு எனக்கு பர்சனலான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் ஏன்னா இப்போ வந்து போலீஸோட ரொம்ப மோசமாக இருக்காங்க. இதை பேசணும், இதை பேசாதீங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்கன்றாங்க. அப்படி கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு, தயாரிப்பாளர் சங்கம்ன்றது தயாரிப்பாளருடைய பாதுகாப்பு.